திரு அருணன், உங்ககிட்ட தொடங்குறேன். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜயுடைய முதல் கள போராட்டம் ஏற்கனவே பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக மக்களை சந்தித்து கருத்து கேட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு களத்தில் இறங்கியிருக்காரு. அவர் பேசின விஷயங்களும் அரசை விமர்சித்த விதமும் அவருடைய இந்த கள போராட்டமும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எதிரொலிக்குது, அது சரி பண்ண சொல்றேன். ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்கிற முறையில கள போராட்டத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அவரு அது கூட விமர்சனமாச்சு. நிவாரணத்தை உதவியை அளிப்பதை கூட தன்னுடைய இல்லத்திலிருந்தே அவர் அளித்தார். அப்பொழுதெல்லாம் கூட அது விமர்சனமாச்சு. அந்த விமர்சனங்களை எல்லாம் சாய்க்கிற மாதிரி இப்ப நேரடியா களத்துக்கு வந்துட்டார். அந்த வகையில் இது வரவேற்கத்தக்கது. முதல் அம்சம், ஒரு யாருக்கும் அரசியல் கட்சி துவங்க உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் விஜய் தனக்கான ஒரு கட்சியை துவக்கி இருக்கிறார். அதற்கான ஒரு முதல் மாநாடு, அதற்கான சில எங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள் அறிவிப்பு இதெல்லாம் இருந்தது. அப்புறம் நீங்க சரியா குறிப்பிட்டது போல அந்த பரந்தூர் அந்த விமான நிலைய விவகாரத்துல மக்களை சந்திக்க போனாரு. அதற்கு அடுத்த ஒரு நிலையாக நேரடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவார் என்கிற அந்த கட்டத்தை இப்பொழுது அவர் அடைந்திருக்கிறார். ஆகவே ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு பூரணத்துவத்தை நோக்கி, அந்த நிலையை நோக்கி அவர் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஆகவே இது பொதுவாக வரவேற்க வேண்டிய விஷயம். அவர் எடுத்துக்கொண்ட பொருளும் கூட நல்லது தானே. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த விஷயத்த ஆரம்பத்துல எடுத்துக்கொண்டு இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததே எங்களுடைய கட்சி தலைவர்கள் தான். அந்த பகுதியில் உள்ளவங்க தான் உலகளத்தில் விடாம நாம தான் அந்த கோரிக்கையை வச்சோம். இது மனித உரிமை மீறல். அரசியல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்யா, இந்த தனிப்படை என்கிற அந்த காவலர்களுக்கு ஒருவரை அடித்து துன்புறுத்த யார் அதிகாரம் தந்தது? எந்த சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறது? அதுக்கும் எங்கேயோ இன்னொரு இடத்துல கூட்டி கொண்டு போய் வச்சு, அப்ப அவங்க காவல் நிலையத்துக்கு அவங்க அழைத்து செல்லப்படலை, விசாரணை என்கிற பெயர்ல எங்கேயோ கூட்டி கொண்டு போய் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அடிச்சா, இது எப்படி போலீஸ் துறைக்கான இலக்கணமாக இருக்கும்? இது பக்காவான மனித உரிமை மீறல் என்று இதை வன்மையாக கண்டித்து நாங்க அடுத்தடுத்த அறிக்கைகள் விட்டோம். பிறகு இப்ப கூட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை அங்கேயே நடத்தியிருக்க எங்களுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அந்த போராட்டத்துல கலந்து கொண்டு எழுச்சி உரை ஒன்றை ஆற்றினார். ஆகவே அவரை விஜய் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்சம் மிக சரியானது, நியாயமானது. ஆனால் எனக்கு உள்ள கேள்விகள் 2. ஒண்ணு, அவருடைய பேச்ச பூரா நான் கேட்டேன் இந்த விவாதத்துல வர்றதுக்கு முன்பு. அவரு சுருக்கமா தான் பொதுவாக ஒவ்வொரு கூட்டத்தில் பேசுறாரு. அதுவே கூட ஒரு நல்ல பாணியில் தான் எனக்கு படுது. ரொம்ப நேரம் பேசி என்னத்தங்க சாதிக்க போறோம் தலைவருக்கு, நறுக்குன்னு ஒரு பாயிண்ட போடுறது அது சரிதான். அப்படி சுருக்கமா தான் அவர் பேசினார். ஆனால் அந்த பேச்சு ஒரு ரொம்ப கேலியும் கிண்டலாக இருந்ததை நான் பார்க்கிறேன். எடுத்த எடுப்புல என்ன சொல்றாரு, சாரி அம்மான்னு சொன்னது சரிதான்னு ஆரம்பிச்சு பிறகு அதையே ஒரு பட்டப்பேர் மாதிரி கொடுக்குறாரு. அப்ப இந்த மாடல் அரசு சாரி அம்மா என சொல்லுகிற மாடல் அரசு ஆகிப்போச்சு. இதுக்குதான் சிஎம் பதவியா? இதுக்குதான் நீங்க இருக்கணுமா? சாரி சொல்றதுக்கு தான் நீங்க முதலமைச்சரா? அப்படின்னு அப்படியே கிண்டலா பேசி நாங்க விட மாட்டோம், அடுத்தடுத்த போராட்டங்கள் நடத்துவோம் என்று முடிக்கிறார். இப்ப உதாரணமா எங்க கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அதற்கு முன்பே இந்த விஷயம் சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு மாநில அரசு கொடுத்து விட்டு, எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதை ஆதரிச்சோம். நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும், இதுல தமிழ்நாடு அரசினுடைய போலீஸ் துறை சம்பந்தப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது இயல்பாக எதிர்கட்சிகள் என்ன கேள்வியை எழுப்புவாங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையை பற்றி, அதனுடைய இந்த அடாவடித்தன போக்கை பற்றி, இந்த ஒரு பகுதியில் அடாவடித்தன போக்கை பற்றி அந்த தமிழ்நாடு காவல்துறையை விசாரணை பண்ணா சரியா இருக்கும் ஐயா. ஆகவே இது மத்திய புலனாய்வு துறைக்குள்ள விடுவதுதான் சரி என்கிற முறையில நாங்க அப்படியா அவர் செய்ததை ஆதரிச்சு அறிக்கை விட்டோம். விஜயுடைய பேச்சுல ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. கடந்த ஆட்சியில்
சாத்தான்குளம் படுகொலையை விமர்சனம் செய்த அரசு இன்னைக்கு அதே அணுகுமுறை தான். அன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கவில்லை என்பது அதனுடைய இயலாமையை காட்டுது, இன்னைக்கும் அதே இயலாமையை தான் காட்டுது அப்படின்றத விஜய் ஒரு நிர்வாக ரீதியான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதையும் நான் கேட்டேன். இப்ப எங்களை பொறுத்தவரையில இந்த பொதுவான நிலைப்பாடு இதுதான். அன்னைக்கு சரி, இன்னைக்கு சரி. ஐயா, ஒரு மாநில காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் என்றால் அது மத்திய புலனாய்வு துறைக்கு போறது நல்லது. ஆனா இதுல அதிமுகவின் நிலைப்பாட்டுக்கும் திமுக அரசின் நிலைப்பாட்டுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு நண்பரே. அது என்னன்னா, இவரை இப்ப கிண்டலா சொல்றாரு நம்ம விஜயே. ஐயா, சிபிஐ என்பது மத்திய அரசின் கையில தானே இருக்கு, இப்பவும் அங்கதானே இருக்கு, அவங்ககிட்ட போய் ஒப்படைக்கிறீங்களே அப்படிங்கிறார். ஆனால் அந்த மத்திய அரசு, அந்த ஒன்றிய அரசு, அந்த பாஜக அரசுக்கும் எடப்பாடியார் மாநில அரசுக்கும் இடையிலே இருந்தது நட்பு. அதுதான் இன்னைக்கு கூட்டணியாக பரிணாமம் கண்டிருக்கு. ஆனால் அன்றும் சரி இன்றும் சரி திமுக பொறுத்த வரையில அது மோடி அரச, இந்த ஒன்றிய அரச, பாஜக அரச தன்னுடைய பிரதான எதிரியாக கொண்டிருக்கு. தெளிவா சொல்றாங்க. அவங்கதான் அரசியல் எதிரி, அவங்கதான் கொள்கை எதிரி. இவர் மாதிரி ரெட்டையா சொல்லல, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி தான் பாஜகன்னு. ஆக தன்னுடைய எதிரியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ ஒப்படைக்க தயார். அந்த மாதிரி ஒப்படைச்சிருக்காரு. இந்த வித்தியாசத்தை பார்க்க வேணாமா? இது கிட்டத்தட்ட அதிமுக பாணியில அவர் பேசியிருக்காரு. அதனால அதிமுக தலைவர் ஒருத்தர் பேட்டியை பார்த்து உற்சாகமா வரவேற்றிருக்காரு விஜய் அவர்களுடைய பேச்ச. அதே இப்படி கேள்வி பண்ணி இருக்க வேண்டியதில்லை. அதே போல சிபிஐ ஒப்படைச்சதை அவரு கேள்விக்கு உட்படுத்தி இருக்க வேண்டியதில்லை என்று என்னுடைய அபிப்பிராயம். நண்பர்கள் மறுக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், சரி, ஒரு மாநில அரசு அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற உரிமை ஒரு அரசியல் கட்சிக்கு உண்டு. இதே போல மோடி அரசு செய்யக்கூடிய அட்டூழியங்களை எதிர்த்து, அக்கிரமங்களை எதிர்த்து, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அது இழைக்கிற துரோகங்களை எதிர்த்து, அநீதிகளை எதிர்த்து, நிதி விவகாரத்திலிருந்து கீழடி விவகாரம் வரை இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவாரா? சரி, இப்பதான் முதல்ல வந்திருக்காரு. அதையும் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துவாரா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு என்பதை மட்டும் நான் பதிவு. சரி, திரு வீர விக்னேஸ்வரன், தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் கள போராட்டம் 4 ஆண்டுகளை மட்டும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் எல்லா காலகட்டங்கள்லையும் காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு. இந்த 4 ஆண்டுகளை மட்டும் கணக்கில் எடுத்திருப்பதற்கான நோக்கம் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் தலைப்புலேருந்தே நான் வந்துடுறேன். இது அரசியலா என்ன போட்டிருக்கீங்க? அக்கறையா. வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் குரலற்றவர்களின் குரலா அக்கறையா வெளிப்பட்டிருக்கார். அரசியல் செய்வது யார் என்றால் 2020 ஜூலை 2 அன்னைக்கு அண்ணன் திருமா அவர்கள் சாத்தான்குளம் இஷ்யூவில் இதை சிபிஐக்கு மாற்றக்கூடாது, ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். அதே ஒன்றிய பாஜக அரசு தான் மத்தியில் இருக்குது. இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறார்? சிபிஐ விசாரணை வரவேற்கத்தக்கது, தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. திமுக அரசு இருக்கிறதுக்கு முன்னாடியும் இப்போவும் சொல்லி அது தோழர் அவர்கள் சொன்னாங்க, திமுக அரசு பிஜேபி ஒரு ஹோஸ்டைல்னு. சில நாட்களுக்கு முன்னாடி தேசிய அளவில் வேலை நிறுத்தம் அறிவிச்சாங்க. தமிழக அரசு வெளியிட்ட இது எந்த அளவுக்கு அதை சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு இருந்ததுன்னு தோழருக்கு தெரியும், தோழர்கள் சிஐடியுக்கு தெரியும். அவங்க அந்த அளவுக்கு கவர்மெண்ட் இதுவாக தான் போகிறாங்க. நான் அந்த கிளாரிஃபிகேஷனுக்காண்டி சொல்கிறேன். இல்லை, என்னவா பண்ணாங்க? இல்லை, நீங்கள் ப்ரொட்டஸ்டில் கலந்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எமர்ஜென்சி டயத்தில் இந்திரா காந்தி அவர்கள் பண்ணப்பெல்லாம் இப்போ பல மாநில அரசுகள் அது குஜராத் அப்போ ஸ்தாபன காங்கிரஸ் இருந்தாங்க, இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க, ஹோஸ்டைல் கவர்மெண்ட். அப்போ ஹோஸ்டைல் கவர்மெண்ட்னா அந்த கவர்மெண்ட்